அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க. இப்போ என்னை நாம் நம்மளுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாருன்னு நான் பல விதம் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்குள்ளே எப்படி இறைவன் இருக்கிறான்? ஒளியாய் உணர்வாய் சிந்தனை படைப்பாய் உனக்குள் இறைவன் இப்படி தான் சொல்லுவார். அப்போ நம்ம சிதியில் சொல்கிறாரு இறைவன் இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் எனக்கு போன வருஷ காலம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கிரிவலம் திருவண்ணாமலை போக சொன்னார். போயிட்டு கிரிவலம் சுற்ற சொன்னார். முதல் வருஷம் கிரிவலம். அந்த கிரிவலம் சுற்றுறதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு தெரியாது. அப்போ போக சொன்னார். எந்த ஆலயத்துக்கு போக சொல்கிறாரோ அந்த ஆலயத்துக்கு நான் போயிடுவேன். அப்போ சொல்லும் போது கிரிவலம் சுற்றினேன். கிரிவலம் சுற்றும் போது அதில் 3 பேர் ஐக்கியம்னார். என்னென்னா முதல்ல கிரின்றது கிருஷ்ணர்னு அர்த்தம், பெருமாள். அப்புறம் தாய் தந்தையை சுற்றி வரதா அர்த்தம். 3 பேரை சுற்றி வர்றதுனால அது இந்த கிரியனை இந்த மலையை சுற்றி வரும்போது நம்ம பெருமாள் என்ன கேட்குறாரோ கொடுப்பாரு அப்படின்றது. உள்ளே இருக்கிறது தாய் தந்தையை ஒளியாக இருந்து நம்மளுக்கு வழியே தராங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அதனால் என்னை முதல்ல கிரிவலம் பண்ண சொன்னார். நான் முதல் வருஷம் கிரிவலம் பண்ணேன். அப்புறம் 2வது வருஷம் என்ன ஆச்சுன்னா என்னை கோபுர வழிபாடு சொன்னார். கோபுரம்னா அந்த வழிபாடு. அது யார் ஐக்கியம்னு கேட்டேன். அதுவும் நான் இங்கே அப்பாவன் கேட்டேன். 2வது வருஷம் கோபுர வழிபாடு பண்ண சொன்னார். அது என்னன்னா முதல்ல ஏசகம் வாங்க சொன்னார். ஏசகம்னா இப்போ அங்கே இருக்கிற சித்தருங்கள்லாம் அடியாருங்கள்லாம் ஏசகம் வாங்கி தான் அவங்க இறந்துருப்பாங்கோ, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கோபுரத்தில் யார் இருக்கிறாங்கன்னா சித்திருங்கோ இருக்கிறாங்க. அப்போ சித்திருங்க இருக்கும்போது அந்த கோபுர வழிபாடு பண்ணும்போது எனக்கு யாரோ டச் பண்ணாங்க என் மேலே. நான் யாசகம் வாங்கிட்டு கோபுர வழிபாடு பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது என்னை நெத்தியில் இந்த இடத்துல யாரோ டச் பண்ணாங்க. அப்போ டச் பண்ணும்போது நான் என்னை அறியாமல் இருந்தேன். அப்போ டச் பண்ணாங்க. அப்போ கோபுர வழிபாடு பண்ணேன். அப்போ இந்த வருஷ காலம் என்னை வர சொன்னார். அன்னாபிஷேகத்துக்கு வர சொல்லலான்னா இப்போ இந்த காலகட்டம் நாகாசக்தி சூரசங்காரம், அப்புறமேட்டு விநாயகருக்கு இது ஒரு நல்லது. ஏன்னா விநாயகத்துக்கு உகந்த நாள். இந்த 3 என்னை வர சொன்னார். அங்கே இறைவனை பார்க்க சொன்னார். அப்போ இறைவனை நான் பார்த்தேன். போயிட்டு இறைவனை பார்த்தோன்னே இறைவன் அருளில் பெற்றேன். நான் இப்போ 3த்தையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அன்னாபிஷேகத்துக்கு வர சொல்ல என்ன இப்போ வர சொல்லியிருக்காரு. பெரிய விசேஷம். அதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் போனதை. இப்போ இந்த இறைவன் நம்மளுக்குள்ளே எதுக்கு இது மாதிரிலாம் சொல்கிறாரு எனக்கு தெரியாது. ஆனால் இறைவன் சொல்கிறத நான் செய்கிறேன். உலகத்துக்கு நன்மையை செய்யறதுக்கு என்ன நான் ரெடி பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ காலம் 25 வருஷ காலம் நான் இருந்துன்னுக்கிறேன். இது மேலும் இறைவன் நம்மளுக்கு நல்லது செய்வார், உலகத்துக்கு நம்மளை நல்லது செய்ய சொல்லுவார் அப்படின்னு நான் எப்பவுமே எதிர்பார்க்குறேன். இப்போ என்னால் முடிஞ்ச நல்லதை மக்களுக்கு செஞ்சுன்னு இருக்கிறேன். அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் அப்பா நல்லதே செய்வார், நலமுடன் வாழ வைப்பார், உலக மக்களை நல்ல மாதிரி இருப்பார். உலக மக்கள்லாம் நல்லா இருக்கணுன்றது என்னோட கருத்து. என்றைக்குமே உலக மக்களெல்லாம் நல்லா இருக்கணுன்றது தான் என்னோடய கருத்து. நன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்திர ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் போவோம். யாருக்கிட்டேயும் போயிட்டு மந்திரம் தந்திரம் இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அன்பே சிவம்.